ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஓகே. இப்போ நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபிலிப்ஸ் பியர்ட் ட்ரிம்மர் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கோம். அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் ஓப்பன் இட். சைடில் வச்சுக்கலாம், ஓகேவா? அப்புறம் வாவ், பாருங்கள் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. ஒரு யூசர் கைட் மேனுவல், எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லு எப்படி என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, எடுத்து அதுக்கு ஒரு சார்ஜர், அதாவது சார்ஜர் அடாப்டர் கொடுக்கல, ஜஸ்ட் சார்ஜிங் கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு என்ன கேபிள், டைப் சியா பார்த்தலாமா? எஸ், இது ஒரு டைப் சி கிடையாது. இது ஒரு டைப் ஆஃப் ப்ளக்கு, பழைய காலத்து ப்ளக் மாதிரி. ஓகே, இது இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எதுக்கு இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பார்த்துங்க. ஓகே, சும்மா இதுக்குள்ள ஒரு ப்ரஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, சும்மா க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் உள்ள மிஷின் மெயின் மேட்ரு இது இப்போது இதை ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா? பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ தூரம் இருக்குது, என்னடா அது வரமாட்டேங்குது, மதுரைக்கு வந்து சோதனை. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இது ஒரு மிஷின். ரைட், வாவ், வி ஆர் ஓப்பனிங் இட். ஓப்பனிங். ஓ, இதுக்கு ஒரு கவர், பவுச்செல்லாம் நிறையதில்லை, சும்மா அப்படி ஒரு கவர். ஓகே, இது ஃபிலிப்ஸ் பியர்ட் ட்ரிம். சார்ஜ் இருக்கா எனக்கு தெரியாது. ஓகே, ஹவு டு ஆன். ஓகே, இது ஆன், இதுதான் ஆன் பட்டன், இது ஆஃப் பட்டன். ஓகே, இது நம்ம பிளேடு சைஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, பிளேடு சைஸை நம்ம குறைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். ஓகே, இது யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.